மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட இன்று எபிசோட். ஸோ இன்று லைவ், அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷோவை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, அப்படி இருக்கக்குள்ள முக்கியமான ஒரு விடயம் இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேரோட பேச முடிஞ்சுது, நம்மளுடைய உறவுகள் பல பேரோட பேச முடிஞ்சுது. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு விடயம் சொன்னாங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. ஒரு 1,17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல். ஸோ அப்போ அவங்க வந்து இந்த பிக் பாஸோட அப்டேட்டை, லைவ் அப்டேட்ஸை வந்து நைட்ல எல்லாம் வந்து தூங்காம இருந்து போட்டு கொண்டிருப்பாங்க. 2 நியூஸ் வீடியோ 3 நியூஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி. ஸோ சமீப காலமாக வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுவும் முக்கியமா திவ்யா அவர்கள் அதாவது ஜஸ்ட் திவ்யா வந்தோடனே பல பேருக்கு திவ்யாவை பிடிச்சிட்டு, அதுலயும் கானா வினோத் வந்து பாட்டு பாடுற ரீதியில மொக் பண்ணைக்குள்ள எல்லாருமே பேசாம இருக்கக்குள்ள திவ்யா அவர்கள் தான் தட்டி கேட்பாங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அங்கதான் எல்லாருமே வந்து திரும்பி பார்த்தாங்க, திவ்யாவுக்கு ஃபயர் விட்டாங்க, கிளாப் பண்ணாங்க. அங்க இருந்து திவ்யாவை பிடிக்க ஆரம்பிச்சவங்க அப்படியே அவங்களோட கிராப் எங்கேயோ போச்சு, தொட முடியாத வச்சத்துல இப்ப திவ்யா இருக்காங்க மக்கள் மத்தியில. அதே மேனேஜ்மெண்ட் யாரு நல்லா பண்ணாங்கன்னு ஹாட்ஸ்டார்ல கேட்ட இதுக்கு 87% வந்து திவ்யாவுக்கு தான் ஓட் போட்டாங்க. சரியா? சோ அப்ப அப்படியே இருக்கக்குள்ள அந்த சேனலும் சரி, அவங்கள போல இருக்கிற வேற சில பேருமே சரி, யூடியூப்ல வேற எல்லா சோசியல் மீடியால என்ன பண்றாங்கன்னா, இந்த லைவ் அப்டேட் இருக்குல்ல, இப்ப நைட்டில் நடக்கிற லைவ், காலையில நடக்கிற லைவ், அது எல்லாத்தையும் ஒரு விடயம் வேற மாதிரி நடக்கும். ஆனா இவனுங்க வந்து 2-3 விடயத்தை கூட்டி சொல்லுவானுங்க, அந்த டோனை மாத்தி சொல்லுவாங்க. ஸோ இது என்னதுக்கு அப்படின்னா, திவ்யா அவர்கள் மீது ஒரு நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப பல பேர் வந்து வேலையில இருக்கக்குள்ள இல்ல நைட்டில் எல்லாம் வந்து சரி, இப்ப படங்கள் எல்லாம் இப்ப பல பேர் வந்து எங்க தியேட்டருக்கு போய் பாக்குறது, ஓடிடியில பாக்குறத விட இந்த யூடியூப்ல வந்து அந்த ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, அங்கதான் பல பேர் பாக்குறானுங்க. அங்கதான் பாக்குறானுங்க. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை அப்படியே வந்து போட்டுட்டு அவன் பாட்டுட்டு சொல்லி கொண்டிருப்பான், அதுல வந்து வணிக பாப்பானுங்க. சரி, அதான் அவனாவது ஒரு ஏதோ உண்மையை சொல்லிட்டு போனான். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த 1,17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து அந்த ஒரு திணிக்கிறாரு ஒரு தப்பான இன்ஃபுளுன்ஸை. திவ்யா இப்படி சந்திரா இப்படி சொன்னாங்க, விஜய் பார்வதி பாவம் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு. விஜய் பார்வதி பாவமா? வெளியிலையும் நிறைய பாவம் பண்ணிருக்கு, உள்ளுகளையும் நிறைய பாவம் பண்ணிருக்கு. பிரியங்கா அவர்களை பார்த்து கெட்ட வார்த்தையால திட்டுச்சு, அதெல்லாம் சொல்ல மாட்டார் சார். நிறைய பேரை சனியே அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா இங்க வந்து திவ்யா அவர்களும் சந்திரா அவர்களும் ஸ்கோர் பண்றாங்க. மக்கள் மத்தியில பழைய போட்டியாளர்கள் அழிஞ்சு புதியவர்கள் நிரந்தர இடத்தை பெற்றுவார்கள் அப்படின்ற இதுல இப்படியான வேலை வந்து பண்றாங்க. சரிங்களா? வேற நபர்களும் பண்றாங்க. ஆனா இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நைட்டாவே வந்து அந்த லைவ் அப்டேட்ன்ற பேர்ல கொடுப்பாரு. நியாயமா பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா வேற ஒருத்தங்கிட்ட வாங்கின காசுக்கு நடக்கிற விடயத்தை மாத்தி வேற டோன்ல ஒரு சின்ன விடயம், ஏன் இப்படி பண்ணீங்க, ரெண்டுக்கும் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சோ அப்ப அந்த இதைத்தான் அவர் வந்து பண்ணி கொண்டிருக்கார். சரிங்களா? ஸோ அதனால கேர்ஃபுல் மக்களே. 1,17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல், இந்த 2 நியூஸ் 3 நியூஸ் காணொலிகளை வாய்ஸ் ஓவர்ல போடுறவர், அவர் தான் இந்த மாமா வேலையை வேலையை பண்றாரு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற விடயம் வந்து திருப்பி கொடுத்த பாடம். அதாவது வாயால சொன்னா சில பேருக்கு புரியாது, அவங்க திரும்பி செஞ்சாதான் நாங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். இது வந்து சின்ன வயசுல இருந்தே ஆசிரியர்கள் நமக்கு படிப்பிச்சிருப்பாங்க. அதை வந்து இன்னைக்கு திவ்யா அவர்களும் சந்திரா அவர்களும் செஞ்சாங்க பாருங்க, செய்யுங்க பாடம்டாப்பா. சரிங்களா? அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நடக்க போற சில விடயங்களோட ஒரு அப்டேட். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பற்றி பேசலாம். சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் இன்னைக்கு இல்ல, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமே பல மக்கள் நம்பிக்கை வச்சு யாருக்காக பாக்குறாங்கன்னா திவ்யா, சந்திரா, பிரஜித். ஸோ அப்ப அவங்க வந்து இந்த ஷோவை உள்ளுக்குள்ள இருந்த நபர்களையும் பேசாம இருந்தவங்க, உதாரணத்துக்கு துஷார் எல்லாம் இருக்கிறானா இல்லையா, இல்ல ஏதோ அரோராவோட மாய வலையில தான் இருந்தான், சேதுவண்ணா சொல்லியும் அவனால திருந்தல, பிக் பாஸ் சொல்லியும் திருந்தல, அப்படிப்பட்டவனையே உயிர் பெற வச்சாங்க நம்மளுடைய திவ்யா அவர்கள். சரிங்களா? ஸோ அப்ப அப்படி உள்ளுக்குள்ள ஆடாதவங்களை கூட ஆட வச்சு கொண்டிருக்காங்க. அதுலயும் நேத்து அவங்களுக்கு பயங்கர துரோகம் பண்ணாச்சு இந்த ஹவுஸ்மேட்ஸ். அவங்க கேப்டன் அவரை சொல்லி கேட்கல, அவங்க மேனேஜர் அவரை அவங்க சொல்ற வேக்க பண்ணல. ஸோ அப்படி ஒரு மன உளைச்சல்களுக்குள்ள உள்ளாக்குனார்கள். ஸோ அப்ப இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட ஏன் இப்படி பண்ணீங்க, நான் கேப்டனா இருக்கு பிடிக்கலையே உங்களுக்கு, சொல்லுங்க ஹவுஸ்மேட் சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி இருக்கும்?
என்னடா இது அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிருப்போம்ல, இந்த அளவுக்கு பார்த்துருப்போமா? எப்படி கொடுக்கணும்? திருப்பி கொடுக்கணும். அவங்க எப்படி பண்ணாங்களோ அப்படிதான் கொடுக்கணும். ஸோ அப்போ அதைத்தான் மக்களும் விரும்புகிறாங்க. உண்மையாக ரியலாக இருக்கிறவங்க அதைத்தான் பண்ணுவாங்க. நானும் அதைத்தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதைத்தான் திவ்யா மேம் அவர்களும் அங்கே பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ எங்கேயோ இருந்தது எங்கேயோ போயிட்டு, ஹைப் எங்கேயோ போயிட்டு. ஆரி அவர்களுடைய சீசன், ஆரி வர்சஸ் பாலா, அசீம் வர்சஸ் விக்ரமன், விஜய் அர்ச்சனா அவர்கள் வர்சஸ் புள்ளி கேங், அப்போ என்ன மாதிரி ஒரு டாக் இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. லைவை பாருங்க ஹாட்ஸ்டார்ல என்னைக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ எபிசோடுக்கு வெயிட் பண்ணவங்க எத்தனை பேர் பாருங்க. ஸோ அப்படி திவ்யா கணேஷ் அவர்கள் அவங்களுக்கு இவங்க கொடுத்த பாடத்தை திரும்பி கொடுக்கக்குள்ள மக்கள் வரவேற்று கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தவர்களோட எண்ணிக்கை, டிஆர்பி பேசுது. சரிங்களா? திவ்யா அவர்கள் இந்த வயல்காடு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற டிஆர்பியை பாருங்கண்ணா, கிருஷ்ணன் சார் சொல்லுவாங்க கூடிய சீக்கிரம். சரியா? ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ். திவ்யா அவர்கள் படிப்பித்த ஒரு தரமான பாடம். வாயால சொல்றது இப்படி சொல்றது வேலை இல்லை. ஒருத்தன் படிப்பிச்சதை நம்ம திரும்பி அதே மாதிரி படிப்பிக்கணும். அப்பதான் அவனுக்கு அந்த பாடம் வலிக்கும். அதுல முக்கியமா மேனேஜரான விக்ரம் கலெக்டருக்கு அப்புறம் திவ்யா சொல்லுவாங்கல்ல, இப்ப புரியுதா, பாத்தீங்களாண்ணா எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வேற லெவல் மக்களே, வேற லெவல். சில கழுதைகளுக்கு தெரியாது இந்த அற்புதமான மொமெண்ட். கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசம் என்ற மாதிரி. அப்ப கழுதை கூட நம்ம படிப்பிச்சிடலாம். ஆனா சில மனித கழுதைகளுக்கு படிப்பிக்க முடியாது, கதறிக்கிட்டு தான் இருக்கும். சரி விடுவோம், அந்த 1,14,000 சப்ஸ்கிரைபர்ஸ் போல. ஓகே சரி, அது ஒரு வீடியோ மக்களே. இன்னொரு பக்கம் வந்து சந்திரா அவர்கள் அவங்களும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க, விஜய் பார்வதிக்கு அவங்க கொடுத்த ஸ்டைல் இருக்கு பாருங்க. நான் ரிப்பீட் மூட்டு மக்களே, ரிப்பீட் மூட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுதான் மக்களுக்கு வேணும். இந்த என்டர்டைன்மெண்ட், இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, பாடம். நீ ஒன்னு செஞ்சா உனக்கு அது திரும்ப அந்த கர்மா அடிக்கும் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ அதைத்தான் படிப்பிச்சிருக்காங்க. வாழ்க்கையில நம்ம பண்ற எல்லா விடயங்களுக்கும் திரும்ப எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவை இவ்வளவு நாளும் இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து நாசப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அந்த மேடையை கரெக்டா பயன்படுத்தல. ஆனா அதோட அருமை என்ன, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படி என்பதை இந்த வயல்காட் என்று முக்கியமா இன்று திவ்யா அவர்களும் சந்திரா அவர்களும் படிப்பிச்சிருக்காங்க. இந்த இதை வந்து பார்க்க தெரியாம சில கழுதைகள் ரிவ்யூ பண்ணுது. அதுவும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுது, திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுது, கெட்ட வார்த்தை பேசுற கேவலமா பண்ற கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன வாங்கிட்டானுங்கல்ல காசு, அப்படித்தானே பண்ணியாகணும், இல்லைன்னா திரும்ப கேட்பானுங்கல்ல. மானம் கெட்டன, மானம் கெட்டது. ஸோ வட்டவன் நம்ம என்ஜாய் பண்ணோம், நம்ம மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் தான் வேணும். ஸோ அதை கரெக்டா திவ்யா அவர்களும் சந்திரா அவர்களும் பண்ணார்கள், இனிமேலும் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஓகே மக்களை, நீங்க எத்தனை பேர் இதை என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. தரமான சிறப்பான சம்பவங்கள் பிக் பாஸ் சீசன் 9ல இனித்தான் காத்திருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட். சாட்டர்டே வந்து மலையாள பிக் பாஸ் நடக்க இருக்கிறபடியா சாட்டர்டே எபிசோட் ஷூட்டிங்கை வந்து ஃப்ரைடே ஈவினிங் வச்சிருக்காங்க அப்படி என்பது தகவல். சரிங்களா? அதுல இன்னும் தரமான சம்பவங்கள் இருக்கு அப்படின்றதான் சில தகவல் வருது. அது நடக்க நடக்க நம்ம அப்டேட்ல கொடுக்குறோம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பா திவ்யா ஆர்மி, திவ்யா நலன் விரும்பிகள், திவ்யாவை ரசிக்கிற நீங்க இப்ப அந்த விஜய் அர்ச்சனா அவர்கள் இருக்கைகளெல்லாம் அங்க பார்க்க போனவர்கள் அது ஒரு வேற லெவல்ல இருக்கும். அந்த எபிசோட், அந்த ஒரு கைதட்டல் வரைக்குள்ள அது நமக்கு இன்னும் ஒரு வேற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். அந்த மூமெண்டே வேற மாதிரி இருக்கும். அது இந்த சீசன்ல ரொம்ப மிஸ் ஆகுது. இப்ப தகுதியான நபர்களுக்கு கைதட்டல் கொடுத்தா தானே நமக்கு கைதட்டல் தோணும், நமக்கு ஒரு வயசு வரும். ஸோ இந்த சீசன்லாம் அப்படி டிசர்விங்கான பர்சன்ஸ் அப்படின்னா திவ்யா, சந்திரா இந்த வீக் தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பரிசு நீங்க எபிசோட் நடக்கக்குள்ள, ஷூட்டிங் நடக்கக்குள்ள அங்க போங்க. திவ்யா அவர்கள் ஸ்கிரீன்ல வந்ததுக்கு அப்புறம் தெரிக்க விடுங்க மக்களை. கைதட்டல்கள் உங்கள் பரிசுகளா கிடைக்கும். சரிங்களா? நன்றி.